என்ன கீழே பெரிய டப்பா? கைமுறுக்கு நோக்கு தான் கொடுத்திருக்கேன். எல்லாம் இவர்தான் பண்ணினார். கைமுறுக்கா? அத்திம்பேரே பண்ணாரா? அடடடடடா. அக்கா சும்மா சொல்லப்படாது. கை வேலையில அத்திம்பேர் கிங். போதும் நிறுத்துடா. ஏண்டா பிச்சுமணி, பிராமணத்துல பிறந்துட்டு இது என்னடா ரவுடி ஆட்டமா வேஷம்? அக்கா நோக்கு விஷயமே தெரியாது. இந்த ஊர்ல பொழப்பு நடத்தணும்னா இப்படித்தான் வேஷம் போட்டாகணும். ஏக்கா ரவுடி மாதிரி இருக்கு நீயே. ரவுடின்னு ஒரு ஜாதியா இருக்கு லோகத்துல. எல்லா ஜாதியிலும் தான் ரவுடிகள் இருக்கா. அதே மாதிரி பிராமணால நான் ரவுடி இல்லடா தோத்தாத்ரி. என்னடா என்ன வாயில ஸ்டிக்கர் ஒட்டிண்டே? வேணாம் என்ன அத்திம்பேர் தோத்தாத்ரி எதை கொடுத்தா இப்படி வாய புண்ணாக்கி நிக்கிறாங்க? பிச்சு வேணாம். எடுக்க விடாம தடுக்கிறேன். ஒருவேளை ஸ்டிக்கர் எடுத்துட்டா ஏதாவது உண்மையை உளறிடுவானோ? அதனால நமக்கு ஏதாவது லம்பா சொத்துக்கிட்டு கிடைக்குமோ? விட்டப்படாது மேக்க உருவிடுறேன். அம்மா அபித்த குச்சலாம்பா நன்னா இருக்கியம்மா? என்ன அத்திம்பேர் இவன் வாயால தும்மினா இடுப்பு துணியெல்லாம் பிச்சுடாத சொல்லிட்டே இருக்கேன். இதுக்கு வைத்தியம் என்னத்தான் இவனை இங்க அழைச்சிட்டு வந்தோம். அர்த்தராத்திரி யாரோ கதை திறக்காளே. அம்புஜம் தெரிஞ்சிரு, எனக்கு பயமா இருக்கு. அப்பா அம்மாவை எழுப்பாத. தூக்கத்துல எழுப்புனா அம்மாவுக்கு கோபம் வரும்னு உனக்கு தெரியாதா? அம்மா அடிப்பா. ஐயோ இத வேற சொல்லி என்ன பயமுறுத்துறாளே. அப்பா திருட ரொம்ப நன்னா இருக்கான். தூங்கறச்சே குடும்பம் ரொம்ப லட்சணமா இருக்கு. அத்திம்பே ஏன் அர்த்தராத்திரில இப்படி அலறேள்? அடடே நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது வீட்டை லாட்ஜ் ஆக்கிட்டியா? தலைக்கு எவ்வளவு வாங்கினா? ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டேன். இவெல்லாம் என்னுடைய பந்துக்கள். இது என் அத்திம்பேர், அது என் அக்கா. நீங்க மேல படுத்துங்க. படுத்துட்டல. டேய் யாரா இந்த கம்பனாட்டி? ஐயோ அத்திம்பேர், நீங்க கம்பனாட்டின்னு சொன்னது அவன் காதுல விழுந்தா அக்கா விதவை ஆயிடுவா. ஆயிட்டு போட்டுமே, நானே ஒண்ணு ஹோட்டல் சாப்பிட்டுக்கிறோம். எதுக்கு ஒரு நியாயம் இருக்கோ இல்லையோ? ஏண்டா இது பிரகச்சன பெப்பா அதே மாதிரி பெப்பேன்னு முடிச்சிட்டு இருக்கிய. யாரோ ஒருத்தன் நம்ம ஆத்துக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்கா. அவனை என்ன ஏதுன்னு நீ கேட்கப்படாதோ? கேட்காம இருப்பேனோ? கேட்டேன். எங்க எங்க ஆத்துல வந்து படுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு உண்டான பிளாஷ்பேக் தெரியுமோ? ஏயா என்னைக்கே உன் தாத்தா தேவஸ்தானத்துல வேலை செஞ்சனால கவர்மெண்டா பார்த்து கொடுத்த வீடு இது. உன் தாத்தா செத்தவன ஒப்பம் திருப்பி கொடுத்துருக்கணும். ஒப்பம் செத்தவன நீயாவது திருப்பி கொடுத்துருக்கணும். வம்சாவாரியா கவர்மெண்ட் ஏமாத்துறீங்கல்ல. இந்த நாட்டின் குடிமகன் நான் தாங்கனா என்னையா? அதான் உயிரோட இருக்கேன். என்னையா இங்க செத்தா?